கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த ஒரு கோயிலுக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா முழுக்க இருந்து மக்கள் வர்றாங்க. பொள்ளாச்சி பக்கத்துல இயற்கை சூழ இருக்க ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கோயில் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில் வரலாறை பத்தி நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல ஒன்னான குறுந்தொகையில ஒரு பாடல்ல வந்திருக்கு. ஆனைமலை பகுதியில 2000 வருஷத்துக்கு முன்னால நன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. அப்போ அந்த மன்னனுக்கு அங்க வந்த ஒரு முனிவர் கொடுத்த சக்தி வாய்ந்த மாஞ்செடிய தன்னோட கோட்டைக்கு பக்கத்துல இருக்க ஆற்றங்கரையில நட்டு வளர்த்தாரு. வளர்ந்த அந்த மாமரத்துல இருந்து கனிகள் வந்தா அதை தெய்வத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு ஒரு நம்பிக்கையை வச்சு அதை வளர்த்தான். வேற யாரும் அதை பறிச்சிட கூடாதுன்னு மரத்தை சுத்தியும் காவலர்களையும் போட்டான். ஒருவேளை மரத்துல இருந்து வர்ற மாங்கனியை யாராவது சாப்பிட்டா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் கடுமையான சட்டத்தை உருவாக்கி வச்சிருந்தான். அப்போ பக்கத்து நாட்டுல கோசர் இனத்தை சேர்ந்த ஒருத்தரோட மகள் கர்ப்பிணியா ஆனைமலைக்கு வந்தப்போ அங்கிருந்து அந்த ஆத்துக்கு குளிக்க போயிருந்தா. அப்போ ஆத்து தண்ணியில ஒரு மாம்பழம் மிதந்து வர்றதை பார்த்து யோசிக்காம அதை எடுத்து சாப்பிட்டா. மன்னரோட காவலாளிங்க அதை பார்த்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் மன்னர் முன்னாடி ஒப்படைச்சாங்க. அவ சாப்பிட்ட அந்த மாம்பழம் மன்னரோட அந்த காவல்